வணக்கம் மக்களே! அ சமீபத்தில பார்த்தீங்கன்னா வந்து, இன்ஃபோசிஸோட சிஇஓவா இருந்த நாராயணமூர்த்தி அவர்கள் வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேக்லாஷ் கொடுத்தது. இந்த இயர் எண்ட் ஸ்டார்ட்டிங் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதம். அப்ப என்ன சொன்னாருன்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட உழைப்பு அந்த நேரத்த வந்து அதிகப்படுத்தணும். எல்லாம் வந்து கம்மியான நேரம் வந்து உழைக்கிறீங்க. குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரமாவது நம்ம வேலை செய்யணும். அத நீங்க வந்து 6 டேக்கு நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 12 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ கிட்டத்தட்ட 70 மணி நேரம்னா, நெருக்கி 11லருந்து 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஊழியர், முக்கியமா ஐடி ஊழியர் வந்து வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அலையே கிளப்புச்சு. அதாவது இது ஊழியர்கள் மத்தியிலும் இல்ல. எல்லா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா, நெறைய சிஇஓஸே இத கண்டனம் தெரிவிச்சாங்க. சில பேர் ஆதரவும் தெரிவிச்சாங்க. முக்கியமான சிஇஓ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மகேந்திரா சேர்மனோட ஆனந்த் மகேந்திரா அவரும் வந்து இதுக்கு பயங்கரமான கண்டனத்த வந்து தெரிவிச்சிருக்காரு. நெறைய பேர் வந்து நெறைய ஊழியர்கள் அவரையும் உட்பட நெறைய ஊழியர்கள் சொன்ன கருத்து பார்த்தீங்கன்னா வந்து, நேரத்தோட த குவாலிட்டில தான் இருக்கு. அந்த தரத்தில தான் இருக்கே தவிர, அவங்க வேலை பார்க்குற நேரம் அதோட அளவுல கிடையாது. தரம் தான் முக்கியம். 2 மணி நேரம் ஒரு வேலை செய்றாங்க. அத வந்து 6 மணி நேரமும் செய்ய முடியும். 8 மணி நேரமும் செய்ய முடியும். அதுக்காக வந்து அவங்க ரொம்ப புரொடக்டிவா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு வேலைய வந்து ரொம்ப சீக்கிரமாவும், ரொம்ப எஃபிஷியன்ட்டா, குவாலிட்டியா அ பண்றவங்க தான் வந்து ஒரு சிறந்த எஃபிஷியன்ட் வொர்க்கர். அந்த மாரி தான் நம்மள வந்து புஷ் பண்ணணுமே தவிர, ஆட்டு மந்தைகள் மாரி எம்ப்ளாயீஸ வந்து வேலை வாங்கக்கூடாது. அதுவும் இல்லாம இன்னொன்னு பேக்லாஷ் என்னன்னா, இன்ஃபோசிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு என்ட்ரி லெவல் ஆரம்ப கட்ட சம்பளம் வந்து ரொம்ப குறைவா இருந்திருக்கு. ரொம்ப நாளா வந்து அதான் குடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஊழியரோட காட்டம் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ அப்ப தான் வந்து ஒரு பெரிய டிபேட் ஆச்சு. அதாவது சாதாரண ஆவரேஜ் ஊழியருக்கும், சிஇஓக்கும் உள்ள வேறுபாடுன்னு பயங்கரமா கொண்டு வந்தாங்க. இது வந்து அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ இந்தியால வந்து அது அதிகமாயிட்டு வந்தது. ஸோ அப்ப வந்து முடிவு பண்ணேன், இந்த இந்தியால வந்து யார் அதிகமா சம்பாதிக்கிற சிஇஓ இருப்பாங்க? அம்பானியா? இல்லன்னா வந்து சத்ய நாராயணமூர்த்தியா? இல்லன்னா வந்து நெறைய பேர் இருக்காங்க. எந்தெந்த சிஇஓ இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் இருக்காருங்க. இவரு தான் வந்து அஃபிஷியலா லிஸ்ட்ல சிஎன்பிசி அதுக்கப்புறம் நான் படிச்ச ஆர்டிகிள்ஸ்ல நான் பார்த்தேன். அஃபிஷியலா அதிகமா சம்பாதிக்கிற சிஇஓ, இந்திய சிஇஓ. இந்தியாவுல இருக்கு. முக்கியமான வார்த்தை இந்தியாவுல இருக்க சிஇஓ. ஏன்னா இந்தியன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு சுந்தர் பிச்சை வருவாங்க. இல்ல யூடியூப் சிஇஓ, அடோபி சிஇஓ நெறைய இந்தியர்கள் இருக்காங்க. வெளிநாட்டு கம்பெனி சிஇஓ. பட் இந்திய நிறுவனம் இந்தியால இருக்க அதிகமா சம்பாதிக்கிற சிஇஓ பார்த்தீங்கன்னா வந்து சந்தீப் குர்லா இந்த நபர் தான் வந்து. இவரு பார்த்தீங்கன்னா வந்து பெர்சிஸ்டென்ட் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியோட ஹெட்டா இருக்காரு. சந்தீப் கல்ரா இவர் பேரு. இவரோட ஒட்டுமொத்த பே அவுட் அதாவது போனஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, 148.9 குரோர்ஸ் அதாவது 148 கோடி இந்திய ரூபாய் வருடத்துக்கு அவங்களுக்கு சம்பளமா குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது அவங்களோட வேலைக்கு ஏத்த மாரி மாறும். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும். கம்பெனி நல்லா போச்சுன்னா, நல்ல பே கிடைக்கும். பட் இந்த மா எக்ஸ்கியூஸ் மீ. இந்த மாரி ஒரு பே அவுட் வந்து உங்களுக்கு சாதாரண எம்ப்ளாயி கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த மாரி சிஇஓஸ்க்கு தான் வந்து அவங்க குடுக்குற மானாவாரியான ஒரு சலுகைகள் தான் வந்து அந்த ஜனவரி மாசம் நடந்த அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த கிட்டத்தட்ட நெட்டிசனுக்கு உள்ள ஒரு பிரச்சனையா இருந்தது. ஸோ இது நெறையா மீடியாஸும் எடுத்து பேசினாங்க. சிஇஓஸ்க்கும், ஊழியர்களுக்கும் உள்ள அந்த கேப் வந்து அதிகமாயிட்டே போகுது பே அவுட்ல. பட் ஆனா சிஇஓஸ் வந்து நிச்சயமா அது முக்கியமான போஸ்ட். அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்ம மறுக்கல. பட் இந்த கேப் வந்து குறைக்கணுங்கிறது, அதே மாரி நாராயணமூர்த்தி மேல வந்து நெறைய விமர்சனம் இருக்கு. ஸோ இந்த மாரி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஒரு சிஇஓஸ்க்கான பே எவ்வளோ இருக்கணும்? ஒரு எம்ப்ளாயீஸ்க்கான பே எவ்வளோ இருக்கணும்? ஏன்னா இந்த மாரி கூட்டத்தில நெறைய நல்ல சிஇஓஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில தீபாவளி கூட அவங்களோட எம்ப்ளாயிக்கு ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனி நெனைக்கிறேன். அவங்களோட எம்ப்ளாயிக்கு கிட்டத்தட்ட 52 எம்ப்ளாயிக்கு 52 கார வந்து பரிசா குடுத்தாங்க. நெறைய இடத்துல வந்து கார், பைக் இந்த மாரி நெறைய ஹெல்ப் பண்ற நல்ல அ முதலாளிகளும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு மத்தியில அது மாரி அபரிவிதமா வந்து சம்பளம் வாங்குறவங்க கூட இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு ₹500 ஒர்த் ஆஃப் அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வேணும்னா, நான் சொன்ன அந்த கான்டெஸ்ட் அதாவது என்னோட வீடியோஸ வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். என்னோட சேனல. இன்ஸ்டால முக்கியமா, அதுக்கப்புறம் லிங்க்டின் நெறையா சோசியல் மீடியாஸ்ல கீழ இருக்க அந்த ஃபார்ம்ல வந்து உங்க நேமையும், மெயில் ஐடியும் என்டர் பண்ணா அந்த கிஃப்ட் வவுச்சர் நீங்க லக்கி வின்னரா இருந்தா உங்களுக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் நான் மெயிலுக்கு அனுப்புவேன். இந்த கான்டெஸ்ட் வந்து 31 இந்த மந்த் எண்ட் முடியுது. ஸோ அதுக்குள்ள உங்களோட வேலைய பாருங்க. பாய்.